ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபேதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் மதுமொழி. நோம்பு திறக்கிறதுக்கு நோம்பு கஞ்சியும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. அதை அப்படியே ஷூட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை எல்லாத்தையுமே ப்ரிப்பரேஷன் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த ரெசிபியை இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க. இப்போ நோம்பு கஞ்சி செய்ய போகிறேன். நோம்பு கஞ்சிக்கு என்னென்ன பொருள்லாம் ஊற வச்சுருக்கேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். எந்த அரிசி நீங்கள் எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். சீரக சம்பா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பொதுவாக பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் எடுத்தால் அரை கிளாஸ் தான் பருப்பு ஊற போடுவாங்க. பட் இது என் மாமியார் ஸ்டைல் நோம்பு கஞ்சிங்க. 1 கிளாஸ் எடுத்திங்கன்னா ஒரே 1 கிளாஸ், அதாவது ரெண்டும் அரிசியும் பருப்பும் ஈக்குவல் ப்ரொப்போசிஷனில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான் ஃபுல் ரெசிபி டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு 3 இயர்ஸ் பிஃபோரே இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த நோம்பு கஞ்சி. ஸோ 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி, 1 கிளாஸ் அதே அளவுக்கு சிறுபருப்பு இல்லாட்டி பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து இப்போ நான் ஊற வச்சுருக்க அளவுக்கு 2 வெங்காயம் தேவை, 3 நாட்டு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு 3 பல் பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா தேவைப்படுது. இப்போ பச்சை மிளகா ஃப்ரிட்ஜில் இருக்க எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் மட்டன் கீமாவை ஏற்கனவே வாஷ் பண்ணி தண்ணி எடுக்கிறதுக்காக ஜல்லடைக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி எதுனாலும் நம்மளுக்கு கீழே ட்ரைன் அவுட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு கஞ்சியில் இந்த மாதிரி கவுல் ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக ஸோ இது ஏற்கனவே நான் நிறுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை ஒரு விரல் அளவுக்கு சேர்த்து ஒரு 2-3 உடச்சி போட்டுக்கலாம். 10லேருந்து 15 மிளகு, ஒரு 4 பூண்டு, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயம், இதையுமே இதில் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, 3 தக்காளி நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ரொம்ப மசிஞ்சு வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கலர் மாறி சாஃப்ட் ஆனால் போதும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து இதில் ஏற்கனவே நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் கீமா 1/4 கிலோ, இதையுமே இதில் சேர்த்துட்டு திரும்பவும் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளியோடையே சேர்த்து வதக்கிக்கோங்க. நீங்கள் வெஜிடேரியன், நீங்கள் மட்டன் கீமா சேர்க்காமல் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இதில் நீங்கள் கொண்டைக்கல்ல கூட சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் நல்ல சைட்லலாம் தண்ணி விட்டுருச்சு. ஸோ இப்போ நல்ல ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு அதுக்கு அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருந்த சிறுபருப்பையும் அரிசியும் இதில் சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பையும் இந்த மட்டன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் தண்ணி ஊற்றணும். ஒரு வாட்டி இப்படி வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றுறதுனால நல்ல ஒரு மணமாக இருக்குங்க கஞ்சி. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்மளுக்கு பச்சை வாடெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி விட்டு செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அடுத்து இதில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 கிளாஸ் நான் எடுத்திருந்தேன். இப்போ நான் அதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு நான் வைக்கிறேன். 4லேருந்து 4.5 கிளாஸ் தண்ணி நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு குழஞ்சி வரணும் இல்லையா, அதுக்காக ஊற்றிட்டு இப்போ இதில் சுவைக்கு ஏற்ப நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் பிங்க் சால்ட் சேர்க்குறேன். ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு இதை விசில் போட்டுடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோவில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது விசில் எல்லாமே நல்லா நம்மளுக்கு தம் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கரண்டியை வச்சு நல்லா இது எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கலாம். அரிசி முழுசாக இல்லாமல் நல்லா கிண்டி விட்டு மசிச்சுக்கோங்க. லைட்டாக மசிச்சாலே போதும், டக்குன்னு மசிஞ்சு வந்துடும். இந்த கஞ்சி நம்மளுக்கு உடம்பு சரியில்லாதப்ப கூட சூப்பராக எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது குடிச்சிங்க அப்படின்னா உடனே ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப டல்லாக இருக்குது உடம்பு, நம்மளுக்கு ரொம்ப டயர்டாகவே இருக்குது அப்படின்னா மத்தியானம் லஞ்சுக்கு பதிலாக இதை செஞ்சு கூட நீங்கள் குடிச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை பொதுவாக நோன்பு டைமில் நம்மளுக்கு இஃப்தாரில் இதை நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம ஃபுல் டே பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த நோன்பு கஞ்சி அதாவது நம்ம பேரிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு நோன்பு திறந்ததுக்கப்புறம் இந்த நோன்பு கஞ்சியை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி லெவலும் பாடியை நல்ல ஒரு சூடு ஆகாமல் நல்ல ஒரு குளிர்ச்சி பண்ணுறதுக்காக இந்த நோன்பு கஞ்சி நம்ம எடுத்துக்குவோம். அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லா விதமான சத்துமே இருக்குது. ஃபேட்டு, ஃபைபர், கார்போஹைட்ரேட், புரோட்டீன் எல்லாமே இதில் இருக்குது.
அதுக்காக தான் இதை வந்து நம்ம வந்து மெயினாக வந்து ஃபாஸ்டிங் டைமில் வந்து எடுத்துக்குவோம். நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா வந்து கலந்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அகலமான மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 4லேருந்து 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி சூடாகட்டும். என்னோடய குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் குக்கருங்க, சின்ன குக்கர். அதனால் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு எனக்கு இடம் இல்லை. அதனால் இப்படி தனியாக ஒரு பாத்திரம் வச்சு நான் வந்து இந்த மாதிரி கஞ்சி செய்கிறேன். உங்களோட குக்கர் நல்ல பெரிய குக்கர் அப்படின்னா நீங்கள் அதுலேயே சுடுதண்ணி ஊற்றி அப்படியே வந்து நீங்கள் வந்து கிண்டிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து கிளறி வச்சுருக்க நம்மளுடைய கஞ்சி இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒன்று சொன்னாப்பில் இதை வந்து கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கலந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் அரை முடி தேங்காய் பாலை எடுத்து இப்படி மேலாக்கில் ஊற்றி விட்டுடலாம். தேங்காய் பால் நான் திரும்பவும் சொல்கிறேன், வயிற்று புண்ணெல்லாம் ரொம்ப ஆற்றுறதுக்கு ரொம்பவே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடம்பு சூடாகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்காய் வந்து துருவி போடாமல் இந்த மாதிரி பால் எடுத்து சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு வந்து போகும். ஸோ துருவி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ரெசிபி வந்து என்னோடய மாமியாரோட ரெசிபிங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நோன்பு மாதமாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைனா இருக்கட்டும், இந்த கஞ்சி தான் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டோன்னே இம்மீடியட்டாக ஒரு பிரிஸ்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி என்னோட மாமியார் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி. இதை அப்படியே வந்து நீங்கள் சுட சுட இஃப்தார் டைமாக இருக்கட்டும், வீட்டில் வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா செம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோம்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் நோம்பு இந்த கஞ்சியை வச்சு தான் இன்றைக்கி திறக்க போகிறோம்.